திங்களணி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதலும் கடந்திட முன் நின்றான் யாவன் தங்கு கடற்பு விரைப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மை சேரத மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமடம் அடையுடுத்து வளருமன்றே. அவர்களுக்கு எதிர் தரப்பில் தேவாந்தகனும் தனது சேனா வீரர்களை எல்லாம் அணிவகுத்து நிறுத்தினான். போர் மிரசங்கள் ஆகாசத்தை அதரச் செய்யும் வண்ணம் முழக்கமிட யுத்தம் ஆரம்பமாயிற்று. இரு தரப்பினரும் கொடிய ஆயுதங்களினாலும் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களினாலும் ஒருவரை ஒருவர் தாக்கியபடி ஆக்ரோஷத்துடன் போரிடலானார்கள். ஆனால் யாக குண்டத்திலிருந்து உண்டான குதிரையின் மீது தேவாந்தகன் அமர்ந்திருந்ததால் அவனது வலிமை முன்பிருந்ததை விட பன்மடங்காக பெருகியிருந்தது. அவன் தன் கரத்தில் மோகனாஸ்திரத்தை எடுத்து தேவசேனைகளை நோக்கி எய்தான். அதற்கு கட்டுண்ட தேவசேனைகள் அனைத்தும் மயங்கி கீழே விழுந்து மூச்சித்தனர். தேவாந்தகன் யுத்த காலத்திலே யாரும் அறியாதபடி வேதாகம முறைப்படி ஒரு திரிகோண யாக குண்டலம் அமைத்து அந்த யாக குண்டத்திலிருந்து ஒரு பெரிய பெண் பூதம் பெரிய வடிவத்தோடும் பயங்கரமான தோற்றத்தோடும் உற்பத்தியானாள். அப்பூதம் தேவாந்தகனை பார்த்து, அரசனே, எனக்கு இப்போது அகோரமாக பசி வாட்டுகிறது, என் பசியை போக்கும்படியே உடனே கூறு என்று முறையிட்டாள். தேவாந்தகன் மனமகிழ்ந்து தனக்கு எதிரே இருக்கும் மகோட்கடமூர்த்தியின் சேனைகளை அப்பூதத்திற்கு சுட்டி காட்டி, இந்த சேனா வீரர்களை எல்லாம் தின்று உன் பசியை தீர்த்து கொள்ளென்றான். உடனே பெண்பூதம் விரைந்து சென்று மோகனாஸ்திரத்தினால் மயங்கி மூச்சித்து கிடக்கும் படைய வீரர்களை எல்லாம் எடுத்து வாயில் போட்டு விழுங்க முயற்சித்தது. இந்த விவரங்கள் எல்லாம் அறிந்த மகோட்கடமூர்த்தி தம் படை வீரர்கள் அனைவரும் அசுரனின் மோகனாஸ்திரத்தினால் கட்டுண்டு கிடப்பதை விடுவிக்க எண்ணியவராய் தம் ஞானப்படையை எடுத்து வில்லில் பூட்டி பிரயோகித்தார். அப்படை சீறி பாய்ந்து சென்று தேவாந்தகன் பிடித்திருந்த மோகனப்படையை அதம் செய்து நாசமாக்கியது. அதற்குள் புத்தி தேவியால் சிருஷ்டிக்கப்பட்ட பௌத்தேவி பாய்ந்து சென்று தேவாந்தகனை ஏவிய பூதத்துடன் உக்கிரமாக சண்டையிட்டு அவளை கொன்று அழித்தாள். அதை கண்ட தேவாந்தகன் ஆக்ரோஷம் கொண்டவராக தன் எதிரிகளை நோக்கி மழை பொழிவது போல் சரமாரியாக பானங்களை தொடுத்து விட்டான். அவன் விட்ட பானங்கள் அனைத்தும் மகோட்கடமூர்த்தியினுடைய சேனா சமுத்திரத்தினுடைய புகுந்து ஒருவரையும் அப்புறம் இப்புறம் போக முடியாமல் அல்லுலகப்படுத்தியது. அக்காட்சியை அந்தரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த விஷ்ணு முதலான தேவர்கள் திகைத்து நடனங்கி இன்னும் என்னென்ன விபரீதங்கள் நேரிடம் இருக்கிறதோ என்று மதி குழம்பியவர்களாய் மகோட்கடமூர்த்தியை குறித்து தியானம் செய்து முறையிடலானார்கள். சர்வேஸ்வரா, எல்லா உலகங்களுக்கும் அழிவை பெருக்கி வரும் அக்கொடியவன் தேவாந்தகனை தாங்கள் உடனே சங்கரிக்க இல்லை என்றால் அவன் இப்பிரபஞ்சம் முழுவதையும் இமைப்பொழுதில் நாசம் செய்து விடுவான். ஆகையால் எங்கள் குலதெய்வமான தாங்கள் விரைவிலேயே அவ்வரங்களை கொன்று சகல உயிர்களையும் உய்விக்க வேண்டும் என்று தேவர்கள் பலவாறாகவும் அவரை துதித்து வேண்டினார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி மகோட்கடமூர்த்தி தம் தேரில் ஏறி அமர்ந்து அதிவிரல் யுத்த களத்துக்கு வந்து சேர்ந்தார். அவரை கண்டதும் தேவாந்தகன் சினத்தால் சிறி எழுந்தான். தன் சகோதரனை கொன்ற சிறுவனை பழி வாங்காமல் விடமாட்டேன் என்று தன் மனதிற்குள் உறுதி பூண்டான். உடனே அவன் கண்கள் சிவந்து அனல் ஜுவாலையைப் போல மூச்சுக்கள் வெளிப்பட்டன. அவன் தன் கையில் வில்லை எடுத்து வளைத்து அதில் அதிக தீட்சண்யமுள்ள பானங்களை பூட்டி மகோட்கடமூர்த்தியின் மீதும் அவர் ஆரோகணித்திருக்கும் ரதத்தின் மீதும் பனிப்படலம் மூடியதைப் போல சரமாரியாக பிரயோகித்தான். அதை கண்ட மகோட்கடமூர்த்தி தம் கரத்தில் பினாகம் என்ற வில்லை எடுத்து வளைத்து அதிக கணக்கற்ற பானங்களை தொடுத்து விட்டார். அப்பானங்கள் அசுரப்படைகளை எல்லாம் சின்னாபின்னப்படுத்தி தேவாந்தகனின் கையில் இருந்த தூணியையும் வில்லையும் பொடிப்பொடியாக்கியது. உடனே தேவாந்தகன் மற்றொரு வில்லை எடுத்து ஆயிரக்கணக்கான பானங்களை மூர்த்தியின் ரதத்தின் மீது எய்தான். மகோட்கடமூர்த்தியின் தம்முடைய பானங்களை எய்து அந்த கிராதகனின் இரதத்தையும் பாகனையும் குதிரைகளையும் நாசமாக்கினார். இப்படியாக இருதரப்பினரும் பானங்களையும் அஸ்திரங்களையும் மாறி மாறி பிரயோகித்து ஒருவரை ஒருவர் அழித்துவிட முயன்றனர். யுத்தம் ஒரு நாள் முழுவதும்
நீடித்து மறுநாளும் தொடர்ந்து நடந்தது. மார்க்கடமூர்த்தி அவனை அழிக்கும் நேரம் நெருங்கிவிட்டதை உணர்ந்து அவனுக்கு சிவபெருமான் தந்திருக்கும் வரத்தை பற்றி சிந்தித்தார். இரவிலோ பகலிலோ, மனிதராலோ தேவராலோ, மிருகங்களினாலோ அம்பாலோ ஆயுதங்களாலோ தனக்கு மரணம் கூடாது என்று தேவாந்தகன் வரம் சொல்ல முடியாத வரங்கள் பெற்றிருந்தான். அதனால் இரவென்று பகல் என்றும் சொல்ல முடியாத விடியச்சாம கால நேரத்தில் மனிதரென்றோ தேவரென்றோ மிருகமென்றோ சொல்ல முடியாதபடி உடம்பில் யானமுகம் தாங்கி அம்பு ஒன்றோ ஆயுதமென்றோ சொல்ல முடியாதபடி தன் கொம்பு ஒன்றினாலே அப்பாதகனை கொன்றுவிட தீர்மானித்தார். உடனே அவர் யானமுகத்தோடு அவனெதிரில் தோன்றி தமது தந்தங்களில் ஒன்றை ஒடித்தார். அச்செயலை கண்டதும் தேவாந்தகன் தனக்கு சிவபிரானால் அளிக்கப்பட்டிருந்த முடிவை மனதில் எண்ணி அந்த கொம்பை பறித்து ஒடித்தறிவதற்காக கணேசரின் தேரை நோக்கி பாய்ந்து சென்றான். அப்போது கணேசர் தம் கையில் பிடித்திருந்த கொம்பினால் அவன் தலையில் ஓங்கி குத்தினார். உடனே அவன் தலை 1000 சுக்கல்களாக பிளந்து சிதறியது. தேவாந்தகனின் உயிர் அவன் உடலை விட்டு ஒளியுருவமாக வெளிப்பட்டு அனைவரும் காணும்படி விநாயகப் பெருமானின் திருவடிகளில் வந்து ஐக்கியமாயிற்று. எங்கும் உற்சாகப் பெருக்கும் மகிழ்ச்சியும் ஆரமாரமும் கிளம்பியது. பிரம்மா விஷ்ணு முதலான தேவாதி தேவர்களும் ஆனந்த பரவசமாகி விநாயகமூர்த்தி எழுந்தருளியிருந்த தேரின் மீது பஞ்ச கற்ப மலர்களை வாரி வாரி சுரிந்தார்கள். வெற்றி முழக்கம் சகல உலகங்களிலும் ஒழித்தது. அப்போது யானை வதனமுள்ள விநாயகப் பெருமான் தமது உருவத்தை மாற்றி பழையபடியே மகோட்கடமூர்த்தியின் வடிவம் கொண்டு சகல தேவர்களும் முனிவர்களும் புடைசூழ காசிராஜனின் அரண்மனைக்கு திரும்பினார். அவரை காசிராஜன் பணிந்தெழுந்து, சுவாமி, தாங்கள் அசுரவதம் செய்த திருக்காட்சியை கண்டு தரிசக்கு வந்திருக்கும் தேவர்கள் முதலிய அனைவரும் என் குமாரனின் திருமணத்தையும் கண்டுவிட்டு போகும்படியாக அனுக்கிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். மகோட்கடர் மதஸ்கேர்ந்து யாவரும் திருமணத்திற்கிலிருந்து போகும்படி கட்டளையிட்டார். அதன் பிறகு அவர் காசிராஜனின் அரண்மனையில் புரோகிதராக மாறி காசிராஜரின் குமாரனுக்கும் மகத நாட்டு இளவரசிக்கும் வேதாகம முறைப்படி வெகு சிறப்பாக திருமணம் செய்து வைத்தார். பின்னர் காசி நகரத்து மக்களும் முனிவர்களும் தேவர்கள் முதலானோரும் பிரியாவிடை கொடுக்க மகோட்கடமூர்த்தி அங்கிருந்து புறப்பட்டு காசி முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். அவருடன் கூடவே காசிராஜனும் வந்திருந்தான். தங்கள் புத்திரனை கண்டதும் காசி வரும் அவர் மனைவி அதிதியும் அளவு மீறிய சந்தோஷத்தோடு மகோட்கடரை அணைத்து மகிழ்ந்தனர். அவருக்கும் காசிராஜனுக்கும் முனிவர் தம்பதிகள் பற்பல உபசாரங்களையும் செய்து அமுது படைத்தனர். காசிராஜன் தன் அரண்மனைக்கு மகோட்கடர் வந்து சேர்ந்தது முதல் இடையில் நடைபெற்ற அவருடைய திருவிளையாடல்கள் எல்லாம் அவருடைய பெற்றோர்களிடம் ஒன்று விடாமல் விவரமாக கூறினார். அதை கேட்டதும் காசி வரும் அதிதியும் தங்கள் மைந்தனின் மகிமையை நினைத்து நினைத்து உள்ளம் பூரித்து மகிழ்ந்தனர். பிறகு காசிராஜன் மகோட்கடரிடம் விடைபெற்று சென்று தனது நகரத்தை அடைந்தான். அவன் சதா காலமும் விநாயகக் கடவுளையை தியானித்து அவரை வழிபடுவதிலேயே தன் சிந்தையை செலுத்தி நீண்ட காலம் ராஜ்யத்தை ஆட்சி புரிந்து வந்தான். தன் அந்திம காலம் வந்ததும் அவன் ராஜ்ய நிர்வாகத்தை தன் மகனிடம் ஒப்படைத்துவிட்டு தன் மனைவியுடன் தெய்வ விமானத்தில் ஏறி விண்ணுலகம் சென்று பிரபா பேரின்பக் கடலில் திளைத்து மகிழ்ந்திருந்தான். திங்களணி சிறப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்குகடற் புவிவரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன் மெச்சரித மொழிபெயர்ப்பு வேண்டி அவனடியே சரணாக அடுத்துடைக்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமடம் அடையுடுத்து வளருமன்றே